ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே சுக்கிரன் ராசி அதிபதிங்க. சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசிங்கிறதால பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க எதுலையுமே அடம் பிடிக்க மாட்டாங்க. பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடியவங்களும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நில ராசி. இயல்பாகவே பொறுமைங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். எதையுமே எடுத்தவங்க தொன்ன செய்ய மாட்டாங்க. ஆற அமர திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இவங்களுக்கு வரக்கூடிய யோகா அமையும். எதுலையுமே ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே தாங்கிற ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடியவங்களாகவும் இவங்க இருக்க மாட்டாங்க. யார்கிட்டையுமே இவங்க முதல்ல பேசவும் மாட்டாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு பேச்சு திறமைங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல மதிநுட்பம் உடையவங்களும் இவங்க தான். ஒரு முறை ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும் இவங்க மனசில் அப்படியே தங்கிடும். அதை பற்றின சிந்தனைங்கிறது இவங்க எப்போதுமே ஒரு சிந்தனை பொறுத்த வரைக்குமே ஒரு நுட்பமான சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு இனிமையானவங்களும் சொல்லலாம், பாசக்காரங்களும் சொல்லலாம். நிதானமாக செயல்படக்கூடியவங்க, மென்மை நிறைஞ்சவங்க. பார்க்குறத கால் கரடமுரடாக இருந்தாலுமே இவங்க உண்மையாலுமே ஒரு மென்மையானவங்கன்னு சொல்லலாம். ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இவங்களுக்கு பொருந்துன்னே சொல்லலாம். கோபங்கிறது அவளுக்கோ வராது. ஆனால் கோபப்படுத்தினா இவங்களுடைய கோபத்தை எதில் இருக்கக்கூடியவங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எதுக்குமே ஒரு விஷயத்த தயாராக மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்த தயாராக நினச்சிட்டாங்கன்னா அதில் உறுதியாக இருந்து வெற்றி பெற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அவங்க மனசை தயார்படுத்தணும்னா திடீர்னு ஒரு பயணமே செய்கிறீங்க, ஒரு விழாவுக்கு போகிறீங்கன்னா கிளம்புன்னு சொன்னால் உடனே தயக்கம் காட்டுவாங்க, வர மறுப்பாங்க. விழாவுக்கு போகிறதா இருக்கிறதா நீங்கள் மாலையில் போகிறதா இருந்தால் நீங்கள் காலையிலே சொல்லணும். அப்போ தான் இவங்க கிளம்பக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். புதிய மனிதர்களை சந்திக்க இவங்களுக்கு தயங்குவாங்க. அதாவது ஒரு கூச்சங்கிறது இருக்கும். புதிய விஷயத்தை ஏற்றுக்கிறதுலையும் கொஞ்சம் ஆரம்பத்தில் தயக்கங்கிறது இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பழமைவாதிகள்னே இவங்க சொல்லலாம். அதாவது பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கும் சரி, பழமையான பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவங்களா தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. விமர்சனத்தை கண்டு இவங்க பயப்படுவாங்க. எந்த இடத்துலையுமே தான் மேலே ஒரு அவமரியாதையோ ஒரு அவச்சொல்ல ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கண்காணிப்பாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்களாகவும் இவங்கன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக அமையும். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல சிறந்த வாழ்க்கை துணையாக, நல்ல சிறந்த பெற்றோராக இருக்கக்கூடிய தகுதி உடையவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் நுழையிறது ஒரு அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் யோக நிலையில் இருக்கிறாங்க. தொழிலுக்கு இது அற்புதமான நேரம், ஏற்ற நேரம்னு சொல்லலாம். சலுகை, இடமாற்ற மாதிரியான விஷயம் கிடைக்கும். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் கூட இந்த நேரத்தில் பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதிய கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு. புதன் பாக்கியாதிபதியாக இருக்கிறதால எதையுமே ஒரு கூர்மையோட அறிவோடு செய்யுங்க, நிச்சயம் முன்னேற்றம் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். வாரத்தோட பின்பகுதியில் சுக்கிரன் உச்சம் பெறதால தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கேட்டது கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு இருக்கிறதால 5ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி வெளியூர் பயணம் இந்த நேரம் இருக்கலாம். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த நேரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் உண்டு. பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையான பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி விலக்கேற்றிட்டு வர பாருங்க. ஜென்மகுருங்கிறதால வியாழக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே ராகவேந்திர கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதும், நீங்கள் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே மனசில் ஒரு வீண் குழப்பம், எதிர்மறை சிந்தனை, மன அழுத்தத்தை எல்லாமே குரு பகவானுடைய நிலையில ஏற்பட்டிருக்கும். ஆனால் அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய காலங்களிலிருந்து தொடங்க போகுது. குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பேச்சு வார்த்தையில மட்டும் கவனமா இருங்க. பொருளாதார நிலையிலுமே நல்ல உயர்வு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே. இது வரைக்குமே உத்தியோகத்துல ஒரு மந்தமான நிலைமை, பிரச்சனை, எதுலையுமே ஒரு முழு மனசோட உங்களால செஞ்சிருக்க முடியாது. ஆனா அது எல்லாமே நீங்கும். வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா உண்டு. நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. பொருளாதார நிலை உயரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான முயற்சி செய்யுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். இது வரைக்கும் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் பாதிப்பு, பூர்வீக சொத்தால பிரச்சனை, மனக்குழப்பம் இருந்தாலுமே
இனி தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி சில மாற்றம் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் தாயோட உடல்நிலை பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவுகளால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு, வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனை இது எல்லாமே நீங்கும். வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தில் நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும். லாபமும் பல மடங்கு அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் உங்கள் அறிவுத்திறமை அற்புதம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டுலையாக இருக்கட்டும், சாதனை படிக்க போகிறீங்க, மற்றவங்களால புகழப்பட போகிறீங்கன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல வகையிலும் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே புதிய முயற்சி எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து சேமிப்பை அதிகப்படுத்தி பாருங்க. குடும்ப செலவு கொஞ்சம் அப்பப்போ வந்து போகலாம். சேமிப்புன்னு ஒன்று உங்கள் கையில் இருந்துட்டாலே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. மற்றவங்க கிட்ட உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது சரியான வாய்ப்புன்னு சொல்லலாம். விவாக வயசில் இருக்கக்கூடியவங்க பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நல்ல வரணும் அமையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. செவ்வாயும் அனுகூலமாக இருக்கிறதால இந்த நேரத்தில் வசதியான வீடு அமையும். குடும்பத்துலேயுமே மகிழ்ச்சி ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல வேலை அமையும். தொடர்ந்து இந்த கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக நீங்கள் இரவு நேரங்களில் வாகன பயணம் செய்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்கள். வயசான பெரியவங்களா இருந்தால் இந்த குளியல் வரைக்கும் போகிறப்ப சரி, இந்த கழிவறைக்கு போகிறப்ப சரி, கொஞ்சம் பார்த்து நடக்க பாருங்கள். அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லை. ஆனால் மற்றவங்க கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நன்மை சிறப்பாக இருக்குது. வர்த்தக ரீதியாக உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பயணம், அலைச்சல், ஓய்வில்லாத உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உடலில் ஒரு அசதிங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் வியாபார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். அடிக்கடி இந்த வியாபார பயணம், இந்த தொழில் சம்மந்தப்பட்ட பயணம் இருக்கிறதால குடும்பத்தை கொஞ்சம் பிரிந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அரசோட உதவி கிடைக்கும். நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே பிரபல நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப லாபகரமான நேரம்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் கட்சியில் ஆதரவு பெருகும். செல்வாக்கு மிக்கவங்களுடைய நட்பு கிடைக்கும். பல வகையில் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்னு சொல்லலாம். கல்வி நிலையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் கூட பழகக்கூடிய மாணவர்களோட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். மாணவர்களுடைய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுருக்கிறது நல்லது. படிப்பில் மனம் சிதறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இந்த நேரம் உங்களுக்கு கல்வியில் சிறப்பான நேரம் தான். நீங்கள் பழகிற பழக்கத்தில் நீங்கள் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நெருக்கடிங்கிறது இல்லை. உழைப்பு கடினமாக இருக்கும். ஆனால் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த கால்நடை பராமரிப்பில் பணம் கொஞ்சம் செலவாகலாம். புதிய கடன் எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் வந்து போகும். கவனமாக இருக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன வாக்குவாதத்தை தவிர்த்துட்டாலே குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை. அமைதியான சூழ்நிலை நிலவுன்னு சொல்லலாம். வெளியில் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் உழைப்பு அதிகமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கிடைக்கிற வேலையில் ஒரு திருப்திங்கிறது இருக்காது. தொடர்ந்து இந்த நேரத்தில் உடல் உபாதைங்கிறது கொஞ்சம் அப்பப்போ வந்து போகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத உடல் உழைப்பையும் அலைச்சலையும் வெளியிடத்தில் சாப்பிட்றதையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வெற்றியை கிடைக்கும். அதனால முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. நேர்மையை செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். சமூகத்திலையுமே ஒரு அந்தஸ்து மதிப்பு ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. இனி உங்கள் நிலைமை மாறும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல விஷயங்களுக்கு மாற்றமாக கிடைக்கும். பழைய கடன் எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது. தொழில்துறை, வியாபாரத்துறை, நீண்ட நாளாக திட்டமிட்ட விஷயம் எல்லாமே வெற்றியை முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும், இந்த சுகாதார பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரதும், ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இதை செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். பாக்கிய பலன் அதிகரித்தாலே எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரி அது விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சிவ வழிபாடுகளை செய்கிறது நல்லது. பிரதோஷ நாட்களில் நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டிப்பாக சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு தான். சந்திரனோட இடப்பயிற்சி பொறுத்த வரைக்குமே இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த பேச்சு மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே மேன்மையான காலம். திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா காரிய வெற்றி நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உறவுகள் எல்லாமே உங்களை தேடி தான் வரும். நல்ல மாற்றம் உண்டாகும். வீட்டிலையுமே மங்கள காரியம் நடக்கும்.
அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கனாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடுகளையும் மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க. எதுலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் திடமான சிந்தனை, நிதானமா நடந்துக்கிறது. இதனால பல வகையில சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.